வெல்கம் டு மை சேனல். நெடுவினா. கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. கதை மாந்தர்கள்: ஆறுமுகம் முதியவர், குழந்தை, பாபு, மருந்தக ஊழியர், டாக்டர், நர்ஸ். முன்னுரை. சாந்தாதத்தின் கோடை மழை என்னும் சிறுகதையில் மனைவி இறந்த துக்கம் தாளாது கணவனும் விஷமருந்தி போனதால் பச்சிளம் குழந்தையை முதியவர் ஆறுமுகம் வளர்க்கிறார். தள்ளாத வயதில் தனக்கு பின் குழந்தையின் நிலை என்ன ஆகுமோ என்று எண்ணி தத்து கொடுக்க முடிவு செய்கிறார். அவ்வாறு தத்து கொடுக்கும்போது ஏற்படுகின்ற மனிதநேய பண்புகளை கட்டுரை வாயிலாக அறியலாம். மருத்துவமனையில் குழந்தை அழுதல். விழிகளை அகல விரித்து எந்தவித இலக்கும் இல்லாமல் அப்படியும் இப்படியும் பார்த்து கண்ணை சுழற்றி குழந்தை அழ ஆரம்பித்தது. இதுபோலவே அரை மணி நேரமாக அவஸ்தைப்படும் குழந்தைக்கு பசியா காய்ச்சலா அசதியாக தெரியவில்லை என்று இயங்குகிறார் முதியவர் ஆறுமுகம். முதியவரின் புலம்பல். குழந்தைக்கு 2 சொட்டு டீ தண்ணீர் கொடுக்கணும். தானும் குடித்தால் தொண்டைக்கு இதமாக இருக்கும். டீ விற்கும் பையனையும் உள்ளே விட மாட்டார்கள். வெளியே போய்விட்டு வந்தால் இடம் போய்விடும். என்ன செய்கிறது? பரபரத்து ஓடி வந்தும் பலனில்லை என்று தமக்கு தாமே எண்ணி குழந்தையை தோளில் சரி செய்து கொண்டு சமாதானமானார். முதியவரின் பொறுமை. ஹாஸ்பிட்டல் வரிசை ஆமை வேகத்தில் சென்றதால் முதியவருக்கு அலுப்பு கூடியது. வீட்டுக்கு போகலாமா என்ற எரிச்சல். 2 நாளாக குழந்தைக்கு கை வைத்தியம் பார்த்தும் பிடிபடலை. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக வசதியும் இல்லை. மனுஷ ஆதரவும் இல்லை. இன்னும் என்ன நடக்கப் போகுதோ? பொறுமையாக இருப்போம். காசா பணமா? முதியவரின் நிலைப்பாடு. அடப்பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு. தன்னையும் பார்த்து கொள்ள யாரும் இல்லை. தன்னையே தானும் பார்த்து கொள்ளவும் முடியல. ஆயுசு புறாவும் இந்த குழந்தையோடு இந்த கேடு அல்லாட வேண்டியது தான். உனக்கு நான், எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை. தகப்பனையும் பிள்ளையும் பாதுகாக்க வேண்டிய வாரிசு நட்டாத்தில் விட்டுட்டு போய்விட்டான். 4 நாள் நல்ல காய்ச்சல் கட்டியவள் கண்மூடிய பின் தானும் குழந்தையை அனாதையாக்கிவிட்டு சென்று விட்டான். முதியவரின் தனிமை. அனாதையாகிவிட்ட குழந்தையை எண்ணி முதியவரின் ஓயாத புலம்பல். ஆனால் தன் பிள்ளையை பெரிந்த துயரம் துளியும் இல்லை. அந்த அளவுக்கு வெறுப்பு. என்னையும் குழந்தையும் தனியாக்கிட்டு போயிட்டானே என்ற கோபம். பாசம் பாசி போல் மூடிவிட்டது. பிஞ்சு பிள்ளை கூட நினைக்காமல் பொண்டாட்டி மேலே பாசம். எத்தனையோ ஆண்கள் மனைவி இழந்து வாழல. இவனெல்லாம் ஒரு கோழை. மருத்துவரிடம் செல்லுதல். மீண்டும் குழந்தை சினுங்க ஆரம்பித்து விட்டது. அப்போது உள்ளே இருந்து ஒரு தாய் உள்ளே இருந்து தன் தோளில் கோழி குஞ்சு போல் தூக்கி கொண்டு வந்தாள். அவளை பார்க்கவும் நினைக்கவும் முடியாமல் மூச்சு விடுவதை தவிர வேறு ஏதும் தெரியாமல் உள்ளே சென்றார். மருத்துவரின் அறிவுரை. பெரியவரை, நெஞ்சில் சளி கட்டியிருக்கு, அதான் காய்ச்சல். பயப்பட வேண்டாம். பக்குவமாய் பார்த்து கொண்டால் 2 நாளில் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு மருந்து சீட்டை எழுதி கொடுத்தார். நர்ஸு நலம் விசாரித்தல். ஏன் பெரியவர், உங்கள் கை இப்படி நடுங்குது? வீட்டில் வேற யாரும் இல்லையா என்று கேட்க பதில் கூற முடியாமல் ஊசி போட்ட குழந்தை வலியால் அழுவதை அணைத்து கொண்டு சிரிப்பை மட்டும் பதிலாக்கிவிட்டு வெளியேறினார். மருந்தகம் செல்லுதல். வாங்க ஐயா, உட்காருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம் பாபு, 3 நாளாக ரொம்ப கஷ்டப்படுது. டாக்டர் ஊசி போட்டிருக்கார். மருந்து கொடுத்தா சரியாயிடும்னு சொன்னார். பாபு, நான் மருந்து வாங்க மட்டும் வரல. ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ தான் நேரம் வந்தது. பாபு, நான் ரொம்ப நாள் உசுரோடு இருக்கணும்னு தான் ஆசை. நெஞ்சில் உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே. சாவோட மல்லுக்கு நிற்கிற வயசாக இது. முடியலப்பா. நாளைக்கு நீ அவங்கள கூட்டிட்டு வா. மருந்தகம்னா மெடிக்கல். தாய்ப்பாசம். அம்மா என்கிற பாசம் தெரியாமல் இருக்க இது மட்டும் என்ன பாவம் செய்தது? பெண்ணோட பரிவும் பாசம் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம்னு இப்போ தான் பாபு புரியுது. என் சுயநலத்துக்காக குழந்தைய அனாதையாக விட்டுட்டு போகிறது பெரிய பாவம். சரி பாபு, கொஞ்சம் தாமதித்தாலும் மனசு மாறிடும். மருந்தும் குழந்தையுமாய் விடுவிடுவென நடந்தார். முதியவரின் குமுறல்கள். பாபுவுடன் வந்தவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு அத்தனையும் உணர்ந்தபோது குழந்தையின் பாதுகாப்பு உறுதியானது. நெடுநாள் தயக்கத்துக்கு பின் தன் முடிவுக்கு 2ஆம் கருத்துக்கு இடமில்லை. நெருடல் எல்லாம் பிள்ளை பிரிந்து இருக்க வேண்டுமே என்பதுதான் பெரியவருக்கு உறுத்தல். பாபுவின் மனிதநேயம். ஐயா, இனிமேல் உங்களுக்கு கவலை வேண்டாம். உங்களுடைய வேதனை எங்களால் தாங்க முடியல. நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். நீங்களும் என் குழந்தையை பிரிந்து இருக்காமல் எங்களோட வந்திருங்க. தயங்காதீங்க. முதியவரின் தடுமாற்றம். இறைஞ்சும் பாபுவை கண்டு தடுமாறினார். யாருக்கு யார் உதவி? எவ்வளவு பெரிய விஷயம் பாபு. இப்போதைக்கு எனக்கு சாவு வராது பாபு என்று கூறினார். முடிவுரை. காலகட்டத்தில் தன்னை பெற்ற தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் விடும் ஆண்களைப் போல் இல்லாமல் தாய் தந்தை இழந்த பச்சிளம் குழந்தையும் முதியவரை அரவணைத்து தம் இல்லத்திற்கு அழைத்துச் செல்லும் பாபுவின் மனிதநேய பண்பு கோடை மழை கதை வாயிலாக அறிய முடிகிறது.